பாகம் 19. தேனி மாவட்டத்தின் ஒரு சிறிய குக்கிராமம் அந்தியூர். விவசாயத்திற்கு பேர் போன இடம். சுற்றி பச்சை பசேலென இருக்கும் வயல்வெளிகள், சுத்தமான காற்று, கிளிகளும் குயில்களும் ரீங்காரமிடும் ஓசை. மொத்தத்தில் ஒரு அழகிய கிராமம். இந்த கிராமத்தில் கொஞ்சம் பணக்கார குடும்பம் என்றால் அது பொன்னுசாமி வடிவாம்பாள் குடும்பம். பொன்னுசாமி அன்பை காட்டுவதில் அவரை அடித்துக் கொள்ள முடியாது. மிகவும் நல்லவர், சாந்த குணம் உடையவர். பொண்டாட்டியிடம் மட்டும் சற்றே பம்பிக் கொண்டிருப்பார். வடிவாம்பாள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வடிவு என்று கூப்பிடுவர். நாக்கில் தேல் தடவ பேசுபவர். கணவனுக்கு அப்படியே நேரெதிர்குணம், அதிகார தோரணை. மொத்தத்தில் கிழவி சொர்ணாக்கா எனலாம். இவர்களுக்கு 2 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும். மூத்தவர் ராஜலிங்கம் வசுமதி தம்பதியினர். இவர்களது புதல்வன் பாலாஜி, பாலா என்று அழைப்பர். புதல்வி காயத்ரி. 2வது மகன் ரத்தினவேல் அம்பிகா தம்பதியினர். அம்பிகா மலரின் சித்தி. இவர்கள் புதல்வி வர்ஷா. ஆண் பிள்ளைகள் இருவரும் அவர்கள் தந்தையைப் போல. அதற்கேற்ப மகராசியாக அவர்களின் மனைவிமார்கள். குணத்திலும் பொறுமையிலும் அன்பு செலுத்துவதிலும் கூட அவர்களுக்கு நிகர் அவர்களே. ஆனால் மாமியார் வார்த்தையை மீற மாட்டார்கள். மரியாதை கலந்த பயம் என்று கூட கூறலாம். பேறு பிள்ளைகளில் பாலா, வர்ஷா இருவரும் அவர்கள் தாத்தாவை போன்றவர்கள். ஆனால் காயத்ரி அப்படியே வடிவாம்பாளின் குணம், பிடிவாதம், அதிகார தோரணை. எதையாவது ஆசைப்பட்டால் அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி என அப்படியே வளர்ந்து விட்டாள். அவள் முழுக்க முழுக்க வடிவின் வளர்ப்பாயிற்றே. காயத்ரியின் சிறுவயது முதல் அவள் சக்தியின் மனைவி என வடிவாள் சொல்லி வளர்க்கப்பட்டவள். அவளை அவளது தாய் தந்தை கண்டித்தால் கூட வடிவு சாமியாட்டம் ஆடிவிடுவார். பாலா படிப்பு முடித்துவிட்டு தந்தைக்கு பக்கபலமாக விவசாயத்தை பார்த்து கொள்கிறான். வர்ஷா கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கிறாள். காயத்ரி இன்ஜினியரிங் கடைசி வருடத்தில் இருக்கிறாள். 3வது மகள் பூரணி, விஸ்வநாதன் பூரணி தம்பதியினர். இவர்களது செல்வங்கள்: மூத்தவன் வெற்றிவேல், சுருக்கமாக வெற்றி என கூப்பிடுவர். இளையவன் சக்திவேல், சுருக்கமாக சக்தி என கூப்பிடுவர். இருவரும் சென்னையில் உள்ளனர். ஊர்கொடைக்கு மட்டுமே அந்தியூர் வருவார்கள். வெற்றி மற்றும் சக்தி இருவருமே தங்கள் படிப்பை முடித்துவிட்டு தந்தையின் தொழிலான கிரானைட் தொழிலை பார்த்து கொண்டிருக்கின்றனர். வெற்றி சாந்தமானவன், பொறுமையின் மறு உருவம், எதையும் நிதானமாக ஆராய்பவன். சக்தியோ அவனுக்கு நேரெதிர், பிடிவாதக்காரன், முன்கோபம் அதிகம், கோபத்தில் வார்த்தையை விட்டுவிடுபவன். இவன் இப்படி இருக்க அவனது தந்தை சாந்த சொரூபி. பூரணியோ அவருக்கு நேரெதிர். மலர் குடும்பம் அந்த வீட்டின் அருகே வந்ததும் அந்த பெரிய வீட்டின் கேட் திறக்கப்பட்டது. அவர்களது கார் அந்த பெரிய போர்ட்டிகோவில் நிறுத்தப்பட்டு அவர்களும் கீழிறங்கினர். கார் சத்தம் கேட்டு எல்லோரும் வாசல் வந்துவிட வர்ஷாவோ ஓடி வந்து மலரை கட்டி அணைத்துக் கொண்டாள். காயத்ரி வடிவை தவிர மற்ற அனைவரும் நலம் விசாரித்துவிட்டு அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் காயத்ரி தனது அறையில் கொதித்துக் கொண்டிருந்தாள். இந்த மலர் வரலன்னு யார் அழுதது? போன தடவை மாதிரி இந்த தடவையும் மாமாவை வச்சு உன்னை அசிங்கப்படுத்துறேன்டி. அப்படி பண்ணல என் பேரு காயத்ரி கிடையாது என்று தனக்குள்ளே சபதம் எடுத்துக்கொண்டாள். வடிவுக்கு இவர்கள் வரவு பிடிக்கவில்லை என்றாலும் தன் மருமகளுக்காக பொறுத்து கொண்டார். இங்கு மலரோ நன்கு உறக்கத்தில் இருந்தாள். சூரியன் மேற்கு திசையில் மறைந்து கொண்டிருந்த நேரம் விஸ்வநாதனின் குடும்பமும் வந்திறங்கியது. இறங்கியதும் தான் தாமதம், ஏகபோக வரவேற்பு. வடிவை கையில் பிடிக்க முடியவில்லை. சக்தி, வெற்றி இருவரும்
தங்களின் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார்கள். சிறிது நல விசாரிப்புகள் முடிந்து அவரவர் அறையில் தஞ்சமடைந்தனர். இங்கு வர்ஷாவோ மலருக்கு வாங்கிய தாவணியை உடுத்திக்கொள்ள அவளிடம் போராட்டம் செய்து கொண்டிருந்தாள். அக்கா, போட்டுக்கோ, உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். 2 வருஷம் கழிச்சு இப்பதானே வந்திருக்க. நீ இல்லாம நானும் பாலா அண்ணாவும் எவ்வளவு ஃபீல் பண்ணோம் தெரியுமா? சக்தி மாமா கூட 2 வருஷம் கழிச்சு இப்பதான் வராங்க. வெற்றி மாமாவோ உன்னை பத்தியே கேட்பாரு அம்மா கிட்ட என்று சொல்லவும், அப்படியா, சரி, இப்ப நான் வந்துட்டேன்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் என்று மலரும் சொல்லிவிட்டு அந்த தாவணியை உடுத்தி வர அவளுக்கு அது மிகவும் அழகாக இருந்தது. பின் அவள் அறையிலிருந்து கீழிறங்கி வர அங்கு சித்தியை கண்டதும் அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தாள். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த வசுமதியோ இவர்களை நெட்டி முறித்து விட்டு சென்றார். மலர், இந்த தாவணியில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன் அண்ணன் பாலாதான் உனக்காக எடுத்தான். பார்த்து பார்த்து எடுத்தான். சும்மா சொல்லக்கூடாது. உன் கலருக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. சரி, எல்லாரும் தோட்டத்துல போய் விளையாடுங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். போங்க போங்க என்று சொல்லி அம்பிகாவும் சென்றுவிட இவர்கள் அனைவரும் தோட்டத்திற்கு சென்றனர். அனைவரும் தோட்டத்திற்கு விளையாட சென்றுவிட மலர் அங்கிருக்கும் கல்மேடையில் அமர்ந்து விட்டாள். தேனுவும் வர்ஷாவும் பேசியபடியே விளையாட மலரை பின்னிருந்து யாரோ கண்ணை கட்டினார்கள். இவ்வாறு யார் செய்வார் என்பதை அறிந்த மலரோ, பாலாண்ணா, நீங்க தான் எனக்கு தெரியும், முன்னாடி வாங்க என்று அவள் சொல்லவும், குட்டி, எப்படிடா இருக்க? சாப்பிட்டியா? ஏண்டா 2 வருஷமா வரல? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா என்று பாலாவும் வருத்தமுடன் கூற, தேனுவோ, அப்போ நீங்க என்ன மிஸ் பண்ணலையா? அவளை மட்டும்தான் மிஸ் பண்ணீங்களா என்று அவளும் கண்ணை கசக்க, பாலா ஒரு வழியாக தேனுவை சமாதானம் செய்து பின் நால்வரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். இங்கு தேனுவோ, பாலானா, வாங்க விளையாடலாம், எனக்கு போர் அடிக்குது, சும்மா இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? மலர், நீயும் வா என்று சொல்லவும், பாலாவோ, சரிடா விளையாடலாம், என்ன கேம் விளையாடுறது என்று சொல்லவும், ஓடி பிடிச்சு விளையாடலாம் என்று தேனுவும் சொல்ல, அதற்குள் யாரோ வரும் சத்தம் கேட்டு அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு வெற்றி சிரித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தான். இங்கு மலரை பார்த்த வெற்றியோ, ஏ டார்லிங், எப்படி இருக்க? நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்ன? நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி இளவரசி மாதிரி இருந்த. இப்போ இப்போ எப்படி இருக்கா மாமாவ என்று தேனு கேட்கவும், இப்போ இப்போ என்னோட டார்லிங் மாதிரி இருக்கா என்று வெற்றியும் சொல்ல, அப்படியா, அப்ப நான் இல்லையா என்று வர்ஷாவும் கேட்க, வர்ஷா, நீ என்னோட செல்லக்குட்டி என்று வெற்றியும் சொல்லி அனைவரையும் நலம் விசாரித்துவிட்டு பின்பு விளையாட ஆரம்பித்தனர். இங்கு பாலாவோ, யார் ஓட போறா, யாரு துரத்த போறா என்று கேட்கவும், வெற்றியோ, ஏய் எல்லாரும் ஓடுங்க, நான் பிடிக்கிறவங்கள என்று சொல்லவும், தேனுவோ, மாமா, அப்ப நீங்க போய் அந்த இருக்குல ஒரு தென்னை மரம், அதை தொட்டுட்டு 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க கொஞ்சம் தூரம் ஓடிடுவோம், அப்புறம் வந்து புடிங்க என்று சொல்லவும், ஓகே போங்க என்று சொல்லிவிட்டு வெற்றியும் சென்று அவ்வாறே செய்ய, அதற்குள் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்க வெற்றி அனைவரையும் துரத்தி கொண்டிருந்தான். இந்த சத்தம் கேட்டு சக்தி அவனது அறையில் இருந்து எட்டி பார்த்தான். அங்கேயோ பாலா, வர்ஷா, வெற்றி இவர்கள் 3 மட்டுமே இருந்தனர். இவன் எரிச்சலை விட்டுவிட்டு அவர்களை நோக்கி சிரிப்போடு சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது பாலாவோ வெற்றியை நோக்கி, ஹே, உன் டார்லிங் அங்க இருக்காடா, அவளை புடிடா, ஏண்டா என்ன துரத்துற, படுபாவி, போடா அந்த பக்கம் என்று அவன் ஓடிக்கொண்டிருக்க, இதை கேட்ட வெற்றியோ மலரை துரத்த ஆரம்பித்தான். அவள் ஓடும் வேகத்திற்கு அவள் கொலுசு சத்தம் காதை கிழிக்க, இதை பார்த்த சக்தியோ
அங்கே மலர் ஓடுவதையும் வெற்றி அவளை துரத்திக் கொண்டிருப்பதையும் பார்த்து ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான். மலரை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் மேல் கொலை வெறியில் இருந்தவன் அவளை பார்க்க கூடாது என்று, தனது தாத்தாவின் வீட்டிற்கே வரக்கூடாது என்று 2 வருடமாக இருந்தவன் அந்த கோபத்தை பின்தள்ளி இன்று அவன் முன்னே அவள் தேவதையாக அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறாள். இமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இவன் இவ்வாறு பார்ப்பதை உணர்ந்த தேனுவும் வர்ஷாவும் அவன் அருகில் வந்து தொண்டையை செருமிக் கொண்டே, என்ன மாமா, எங்க அக்காவை சைட் அடிக்கிறீங்களா என்று கேட்கவும், அப்படிலாம் இல்லையே, நான் உங்க அக்காவை பார்க்கல, எங்க அண்ணனை பார்த்தேன் என்று சக்தியும் சொல்ல, அப்படியா, நம்பிட்டோம் என்று தேனுவும் வர்ஷாவும் அவனை கலாய்த்து தள்ளினார். இங்கு வெற்றியோ மலரை பிடித்து விட்டான். மலரும் சரண்டராக, பாலாவோ ஒரு வழியா உன் டார்லிங்க புடிச்சிட்டியா என்று சொல்லவும், அட அவரெங்க பிடிச்சாரு, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, நான் கால் வலின்னு நின்ன அப்பதான் பிடிச்சிட்டாரு என்று மலரும் சொல்ல, எப்படி பில்டப் விடுறா பாருடா, நான் தாண்டா பிடிச்சேன், சும்மா கால் வலின்னு சொல்றா என்று வெற்றியும் சொல்ல, இங்கு பாலாவும் மலரும் மீரா பற்றி விசாரித்துக் கொண்டே அப்படியே மூவரும் நடந்து வந்து கொண்டிருந்தனர். மீரா வெற்றியின் காதலி. இந்த விஷயத்தை இவர்கள் மூவர் மட்டுமே அறிவர். பின்பு பேசிக்கொண்டே அங்குள்ள மேடையில் வந்து அமர்ந்தனர். தேனுவும் வர்ஷாவும் வந்தனர். மலர் சிரித்துக்கொண்டே திரும்பி பார்க்க அங்கே சக்தி வந்து கொண்டிருந்தான். மலர் சிரிப்பு அப்படியே உறைந்து விட்டது. 2 வருடத்திற்கு முன்பு அவன் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் அவள் கண் முன்னே வந்து நின்றது. அங்கு அமர பிடிக்காமல் நெருப்பில் இருப்பது போல் உணர்ந்தாள். அவனது பார்வை புழுவை போல் அவள் மேனி எங்கும் ஊற, அவ்விடம் இருக்க பிடிக்காமல், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் ரூமுக்கு போறேன், நீங்க பேசுங்க என்று அவள் விலக நினைக்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு, அவள் அதை நினைத்துக் கொண்டு அங்கிருந்து விலகி சென்றாள். சக்தியோ, இவ்ளோ நேரம் என் அண்ணன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு தானே இருந்தா, நான் வந்ததும் ஓடுறா பாரு, இன்னும் நீ திருந்தல, அதான் குற்ற உணர்ச்சியில ஓடுற என்று தவறாக புரிந்து கொண்டு அவனது கோபம் மீண்டும் அவள் மேல் எழ, அதை உள்ளுக்குள் மறைத்து கொண்டவன் வெளியே சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவ்வப்போது அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு நேரம் இயல்பாக இருந்த மலர் தன் தம்பியை கண்டதும் அவள் முகமாற்றத்தையும் அங்கிருந்து அவள் விலகி செல்வதையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் வெற்றி. சக்தியையும் கவனிக்க தவறவில்லை. அப்படி இவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடந்திருக்கும்? சக்தியின் கோபம் என்ன? மலர் ஏன் அமைதி காக்கிறாள்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள பாகம் 20. மலர் அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்கு செல்ல காயத்ரியின் அறையை கடக்கும் பொழுது காயத்ரி மலரை அழைத்தாள். இவளும் காயத்ரியின் அறைக்கு செல்ல காயத்ரி மலரை பார்த்து நக்கலாக சிரித்தாள். என்ன மலர், ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என்ன எங்க மாமா கிட்ட இருந்து பிரிச்சல்ல, நீ இங்க இருக்க போற 3 நாளும் உன்னை வச்சு செய்றண்டி என்று அவள் சொல்லவும், இதை கேட்ட மலரோ, இது என்ன புது கதையா இருக்கு, இவ என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா என்று நினைத்தவள், உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ண உன்ன, எதுக்கு என்ன இப்படி பேசுற என்று மலரும் கேட்க, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, நீ என்ன செஞ்சன்னு உனக்கு நான் சொல்லிதான் தெரியணுமா? சரி சொல்றேன் கேளு. சின்ன வயசுல இருந்தே நான் சக்தி மாமா பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி வளர்ந்தவ, அவருக்காக காத்திருந்தவ. ஏன் புருஷனை நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? நான் சும்மா விடுவனா உன்ன? அதான் மாமா கிட்ட உன்னை பத்தி நான் எல்லா உண்மையும் தெரிய வச்சேன். அதான் மாமா உன்னை வெறுத்துட்டாரு. இனி மாமா உன்னை பார்க்க கூட மாட்டாரு. எப்படி, என்னை பத்தி லேசா கணக்கு போட்டியா என்று அவளும் சொல்ல, இதை கேட்ட மலரோ, ஓ, அந்த பண்ணாடை என்ன அப்படி பேசினதுக்கு இவதான் காரணமா
என்று நினைத்துக்கொண்டு எதுவும் கூறாமல் வெளியேறிவிட்டாள். அவளது அறையை நோக்கி சென்று கதவை அடைத்துக் கொண்டாள். படுக்கையில் விழுந்தவளோ 2 வருடத்திற்கு முன் நடந்ததை நினைத்து பார்த்தாள். 2 வருடங்களுக்கு முன்பு தனது தாய் தங்கையுடன் முதல் முறையாக அந்தியூருக்கு வந்திருந்தாள் மலர். அப்பொழுது இருக்கும் மலர் துடுக்குத்தனத்துடன் வாயாடியாக இருந்தாள். துருதுருவென இரட்டை ஜடையில் பார்பிடால் போலவே அழகாக இருப்பாள். சிரித்தால் அவள் கன்னத்தில் குழி விழும். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அவள் முதலில் இந்த வீட்டில் நுழையும் பொழுது முதலில் அவள் கண்ணில் பட்டது பாலாவும் வெற்றியும் தான். இருவரும் சிநேகமாக புன்னகைக்க அவளும் புன்னகைத்தாள். பின் அம்பிகா வந்து அவளது மொத்த குடும்பத்தையும் கூட்டி தனது அக்காவான சிவகாமியையும் குழந்தைகளையும் அறிமுகப்படுத்தினார். வடிவு சிவகாமியை நலம் விசாரித்துவிட்டு அன்புவை பற்றி கேட்கவும் அவருக்கு வேலை இருப்பதாகவும் லீவ் கிடைக்கவில்லை என்றும் கூறிவிட்டார். சிவகாமிக்கு பின்னால் என்ற மலரை வசுமதி அழைக்கவும் அவளோ அவள் அம்மாவை பார்க்க சிவகாமி கண்ணை காட்டியதும் வசுமதியுடன் சென்றாள் மலர். வசுமதி மலரை பற்றி கேட்க அவள் ஒவ்வொன்றாய் கூறிக்கொண்டிருந்தாள். தான் +1 படிப்பதாகவும் மலர்விழி தனது முழு பெயர் என்றும் கூறினாள். இவர்கள் பேசுவதை பார்த்த வெற்றி அவர்கள் அருகில் வந்து மலரை நோக்கி, ஹே பேபிடால், உன் பேர் என்ன? மலரா? நான் உனக்கு மாமா வேணும், நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும் என்று சொல்லவும் உடனே மலர் வேகமாக, நான் யாரையும் மாமான்னு கூப்பிட மாட்டேன் என்று சொல்லவும், சரி, உனக்கு மாமான்னு கூப்பிட பிடிக்கலனா யூ கால் மீ வெற்றி என்று வெற்றி சொல்ல உடனே வேகமாக சரி என்று மண்டையை ஆட்டினாள். பின் பாலா வர்ஷா இருவரும் தங்களை அவளிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டனர். நட்பு பாராட்டினர். இதையெல்லாம் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி. ஏனோ காயத்ரிக்கு மலரை சுத்தமாக பிடிக்கவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், தனது அண்ணன், வெற்றி, வர்ஷா என அனைவரும் அவளிடம் பேசுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. பத்தாக்குறைக்கு மலர் தன்னை விட அழகாக இருக்கிறாள் என்பது காயத்ரிக்கு புகைச்சலை கிளப்பியது. அதனால் காயத்ரி அவளது அறையிலேயே இருந்து கொண்டாள். களைப்பு தீர்ந்ததும் அனைவரும் மாலையில் திருவிழா பார்க்க செல்ல வேண்டும் என கூறியிருந்தார் வடிவு. அதன்படி அனைவரும் மதிய உணவை முடித்து அவரவர் அறையில் சென்று உறங்கி எழுந்து மாலை திருவிழாவிற்கு தயாராகி அனைவரும் முற்றத்தில் கூடினர். பெரியவர்கள் அனைவரும் 2 இன்னோவா காரில் செல்ல அவர்களுடன் வர்ஷா, தேனு, காயத்ரி மூவரும் இணைந்து கொண்டனர். மற்றொரு காரில் வெற்றி, பாலா, சக்தி அமர்ந்திருந்தனர். மலர் அப்பொழுதுதான் அழுது கொண்டே வீட்டினுள் இருந்து ஓடி வந்தாள். சக்தி அப்பொழுதுதான் முதல் முறையாக மலரை கண்டது. அவளை பார்த்ததும் சிரித்து விட்டான். வெற்றி அவனை முறைத்ததும் அமைதியாகிவிட பாலா காரில் இருந்து இறங்கி மலரிடம் சென்று, என்னடா, நீ அம்மா கூட போகலையா என்று கேட்கவும் அழுது தேம்பிக் கொண்டே, இல்ல அண்ணா, நான் அம்மா கூட தான் கிளம்புனேன். அப்போ தேனு தண்ணி கேட்டாலா, நான் தண்ணி எடுக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா கார் போயிடுச்சு, அதான் பயத்துல அழுதுட்டேன் என தேம்பி தேம்பி கூறி முடித்தாள். பின் பாலா மற்றும் வெற்றி அவளை சமாதானப்படுத்தி காரில் அழைத்துச் சென்றனர். காரில் செல்லும் பொழுதே மலர் சிறிது நேரத்தில் சகஜமாகிவிட பாலா மற்றும் வெற்றியுடன் வாயாடிக்கொண்டே வந்தாள். இதையெல்லாம் முன்சீட்டில் அமர்ந்து கொண்டு கண்ணாடி வழியாக மலரை பார்த்து கொண்டே வந்தான் சக்தி. கோவில் வந்து இறங்கியவுடன் சிவகாமி மலரை திட்ட ஆரம்பிக்கவும் பாலா நடந்ததை கூறி விளக்கினான். பின் அனைவரும் சாமி கும்பிட கோவிலுக்குள் செல்ல மலரை விழுங்கிய வண்ணம் பார்த்து கொண்டிருந்தான் சக்தி. அதன்பின் வெற்றி, பாலா, மலர் மூவரும் திருவிழா கடைகளை சுற்றி பார்க்க செல்ல சக்தியும் ஒட்டிக்கொண்டான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த காயத்ரிக்கு காதில் புகை கிளம்பியது.
சக்தி மலரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவளிடம் உரையாடல்களை தொடர்ந்தான். ஏனோ மற்ற பெண்களைக் காட்டிலும் மலர் வேறுபட்டு இருந்தாள். குழந்தைத்தனம் மாறாமல் இருந்தாள். அதனால்தான் என்னவோ அவனுக்கு மலரின் மேல் காதல் ஏற்பட காரணமாயிற்று. இதை எதுவும் அறியாத மலர் எப்பொழுதும் போல் அனைவரிடமும் எவ்வாறு பழகுவாளோ அப்படித்தான் சக்தியுடனும் பழகினாள். ஆனால் சக்தியின் மனதில் இருப்பதை அறிய தவறிவிட்டாள். மலர் தன்னருகில் மட்டுமே இருக்க வேண்டும், தன்னுடன் மட்டுமே பேச வேண்டும் என சக்தி நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அதற்கு மாறாக மலர் வெற்றி மற்றும் பாலாவுடன் விளையாடுவது, அவர்களுடன் ஊர் சுற்றி பார்க்க செல்வது என இவ்வாறாக நடக்கத் தொடங்கினாள். இதை பார்த்த சக்திக்கோ தன்னை விட மலருக்கு வெற்றிதான் முக்கியமாக போய்விட்டானா என்று வெற்றியின் மேல் பொறாமையாக இருந்தது. இங்கு சக்திக்குள் இருக்கும் பொறுமை பறக்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் சக்தி மலரிடம் தனது காதலை கூறினான். அவள் மறுத்தாள். தான் இறந்து விடுவேன் என கூற, இவளோ தனக்கு இதில் விருப்பம் இல்லை என இவனிடம் எவ்வாறு கூறி புரிய வைப்பது என சிந்தையில் ஆழ்ந்தாள். அதே சமயம் வெற்றி ஒரு பெண்ணை தான் காதலிப்பதாக மலரிடம் கூறவும் அவளும் வாழ்த்து கூறினாள். தான் காதலிக்கும் பெண்ணின் பெயர் மீரா என்றும், அவள் மிகவும் அமைதியானவள், பயந்த சுபாவம் கொண்டவள், தனது ஆபீஸில் வேலை செய்கிறாள் என்றும், அவளிடம் எவ்வாறு காதலை கூறுவது என்றும் புலம்பிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட மலரோ, வெற்றி, நீங்க எப்ப உங்ககிட்ட காதல சொல்ல போறீங்க என்று அவள் கேட்கவும், வெற்றியோ, சொல்லணும்டா, ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல என்று அவனும் சொல்ல, அப்படியா, அப்போ நான் சொல்லிக் கொடுக்கற மாதிரி சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மீரா ஓகே சொல்லிடுவாங்க என்று மலரும் சொல்லிவிட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட சேர்ந்து லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க சரின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட ஞாபகத்தோட நான் அப்படியே வாழ்ந்துடுவேன், வேற யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க என இவ்வாறு மலர் சொல்லி மீராவிடம் வெற்றியை இப்படி கூற சொல்ல, அவனோ, ஹே மலர், சூப்பர்டா, செம்ம ஸ்கிரிப்ட், சரி கண்டிப்பா இன்னைக்கே போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன், போயிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்றேன், தேங்க்யூ சோ மச் மலர் என்று அவனும் சொல்லிவிட்டு சென்றுவிட, இவர்கள் சம்பாஷணைகளை பாதி மட்டுமே கேட்டுவிட்டு, அதாவது மலர் வெற்றியிடம் கூறியதை மட்டுமே அரைகுறையாக கேட்டு கண்கள் சிவக்க கோபத்தின் உச்சியில் இருந்தான் சக்தி. தன்னிடம் இல்லாதது என்னத்தான் தன் அண்ணனிடம் உள்ளது, அவனை போய் காதல் செய்கிறாளே என்று பொறாமையில் வெந்து கொண்டிருந்தான். ஆம், வெற்றி மலர் இருவரும் பேசியதை ஆரம்பத்திலேயே ஒட்டு கேட்ட காயத்ரி அங்கு சக்தியை கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் பேசியதை காட்ட, சக்தியோ ருத்ரமூர்த்தியாக காட்சியளித்தான். காயத்ரி சக்தியின் மனதில் மலரை தவறாக சித்தரித்து விட்டாள். சக்தியே அவளை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைத்தாள். பின் வந்த நாட்களில் மீரா வெற்றியின் காதலை ஏற்றுக்கொண்டு விட்டாள். தினமும் வெற்றி அவளிடம் போன் பேசி காதலை வளர்த்து கொண்டிருந்தான். மீராவிடம் மலரை பற்றி வெற்றி கூறவும், மீராவோ மலரை காண வேண்டும் என கூற, வெற்றியும் மலரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து மீராவிற்கு அனுப்பினர். இவர்கள் செல்ஃபி எடுப்பதை சக்தியும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் காதில் புகைச்சல் வராத குறைதான். எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டான். 2 நாட்கள் இவ்வாறாக நகர, திருவிழாவிற்கு பொங்கல் வைப்பதற்காக குடும்பத்துடன் மொத்தமாக சென்றனர். அப்பொழுதுதான் மலரின் அப்பா வழி சொந்தமான, ஒரு வகையில் அன்புவின் தோழனின் மகன் என சொல்லும் அருள் என்பவன் திருவிழாவிற்கு வந்திருந்தான். அருள் சிவகாமியை பார்த்துவிட, பின்பு அவரை நலம் விசாரித்துவிட்டு மலரை பற்றி கேட்டான். மலர் வெற்றியுடன் நின்றிருப்பதை சிவகாமியும் காட்ட, அருளும் மலரை நோக்கி சென்றான். வந்த வேகத்திலேயே அவளை தூக்கி சுற்றினான். அவளோ பதறிப்போய் அலற, இதை பார்த்த வெற்றியோ
அருளை அடிக்க சென்றான். கைவோங்கி சென்றவனை தடுத்த மலரோ அவனை உற்று நோக்கினாள். அது அருள் என்பது புரிந்துவிட, ஏ தடிமாடு, எப்படி இருக்க? குரங்கு, இப்படியா வந்து பயன்படுத்துவ? வெற்றி, இது என் சின்ன வயசு ஃப்ரெண்டு அருள், என்னை விட 2 வயசு பெரியவன் என்று அருளை பற்றி கூறவும் அனைவரும் அரட்டையடிக்க தொடங்கிவிட்டனர். இதை பார்த்த சக்திக்கோ கோபம் தலைக்கேறி அங்கிருந்து சென்று விட்டான். இவர்கள் அரட்டையில் இறங்க அன்றிரவு அருள் அவர்களுடன் தங்க வேண்டும் என்று வெற்றி அவனை வீட்டிற்கு அழைத்து வந்தான். இதில் வெற்றி அறியாதது, மலரை வெறுத்து கொண்டிருக்கும் சக்திக்கு அருள் வந்தது துளியும் பிடிக்கவில்லை என்று. சக்தியோ மலரின் மீது வன்மத்தை வளர்த்து கொண்டான். மறுநாள் அனைவரும் பம்பு செட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று வெற்றியை அழைக்கவும், வெற்றி தான் வரவில்லை என்றும் பாலா அருளுடன் செல்லுமாறும் மலரிடம் கூறிவிட்டான். அவளும் அவர்களுடன் செல்லும் வழியில் பாலாவின் நண்பன் ஒருவன் வந்து பாலாவிடம் பேச ஆரம்பித்தான். பாலா அருளையும் மலரையும் செல்ல சொல்லிவிட்டு தான் பின்னே வந்து சேர்ந்து கொள்வதாக கூறினான். இவர்களை முன்னே அனுப்ப அருள் மலர் முன்னே சென்று அங்கிருக்கும் தண்ணீரில் கால்களை கழுவிக்கொண்டு வரப்பில் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தனர். பின்பு நேரமாகிவிட்டதை உணர்ந்து அங்கிருந்து எழுந்து வரப்பு மேட்டில் நடந்து கொண்டிருந்தனர். இருவரும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்காற்றின் வேகத்தினால் மலரின் கண்களில் தூசிப்பட்டு கண்ணே சிவந்து விட்டது. தூசியை அருள் ஊதி எடுத்து விட்டான். இருந்தும் கண் சிவப்பாகவே இருந்தது. இதை தூரத்திலிருந்து காயத்ரியும் சக்தியும் பார்த்துவிட, இதை காயத்ரி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி, பாருங்க மாமா, வெற்றி மாமாவை லவ் பண்ணுவாளாமா, ஆனா இன்னொருத்தன் கூட இப்படியெல்லாம் இருப்பாளாமா, கேவலமான ஜென்மம் போல, சி என்று 1க்கு 2ஆக பற்ற வைத்தாள். இதை கேட்டு ஆத்திரமான சக்தியோ மலரின் அருகில் சென்று அவள் பின்னே நின்றான். யாரோ நிற்பதை உணர்ந்த மலரோ அவனை திரும்பி பார்க்கவும் அங்கே அவன் ருத்ரமூர்த்தியாக காட்சியளித்தான். இதை கண்டவள், ஏன் இப்படி நிக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு என்று மலர் கேட்கவும், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா என்று சக்தியும் கேட்க, என்ன சொல்றீங்க, நான் என்ன பண்ண, எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று அவள் ஆரம்பிக்கவும், நிறுத்து போதும், சி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ஏன், உனக்கு எங்க அண்ணன் மட்டும் போதாதா, இவனும் வேணுமா? எனக்கு உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, என்ன பார்த்தாலே அசிங்கமா இருக்கு, ஏன்னா உன்னை போய் லவ் பண்ண பாரு என்று நாக்கில் தேல் தடவ பேசிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட மலரோ அப்படியே அமர்ந்து விட்டாள். அவளால் சிறிதும் அசையக்கூட முடியவில்லை. அவனின் வார்த்தையின் வீரியம் அவளது ஆழ்மனதை கூறு போட்டது. அருள்தான் இதை இப்படியே விடக்கூடாது என்று பாலாவிடம் சொல்லுவோம் என அவன் செல்ல போக, அவனை தடுத்து இங்கு நடந்ததை யாரிடமும் கூற வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். அதிலிருந்து அங்கிருந்த 2 நாட்களும் அவள் அறையை விட்டு வெளியே வரவில்லை. பாலா, வர்ஷா, வெற்றி வந்து கூப்பிட்டாலும் தலைவலி, காய்ச்சல் என படுத்து விடுவாள். சக்தியோ குற்ற உணர்ச்சியில் வெளியில் வராமல் இருக்கிறாள் என நினைத்து கொண்டான். பின் ஊருக்கு சென்று விட்டார்கள். இங்கு காயத்ரிக்கு தலைகால் புரியவில்லை. சந்தோஷத்தில் பறந்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் நினைத்து பார்த்த மலருக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. இங்கு மலரின் மனமோ, ஹே மலர், கண்ட நாயெல்லாம் சொன்னதை யோசிச்சுக்கிட்டு ஏன் உன்னை போட்டு குழப்பிக்கிற, விட்டுத்தள்ளு, நீ ஸ்ட்ராங்கான பொண்ணுதானே, இதெல்லாம் யோசிக்காம படுத்து தூங்கு என்று சொல்லவும் மலரும் ஒரு உறுதியுடன் அப்படியே உறங்கிவிட்டாள். நாளைய நாள் மலருக்கு என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது? காயத்ரி மீண்டும் சதி செய்ய காத்து கொண்டிருக்கிறாளா? லலிதா பாகம் 21. மறுநாள் விடியலில்
சக்திக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. மலரின் வாழ்வும் அதோடு மாறப்போகிறது என்று அவள் சற்றும் அறிந்திருக்கவில்லை. உறவுகளை வெறுத்து ஒதுக்குவாள் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. சேவல் தனது குரலால் விழிந்துவிட்டது என்று மற்றவர்களுக்கு உணர்த்தியது. பெரிய வீட்டிலோ அவரவர் வேலையில் படு பிஸியாக இருந்தனர். கோவிலுக்கு தயாராகி அனைவரும் கீழே வந்தனர். மலரும் தனக்கென்று பாலா வாங்கி கொடுத்த அரக்கு நிற தாவணியை உடுத்தி அழகாக ரெடியாகி கீழே இறங்கினாள். இதை பார்த்த வர்ஷாவோ அவளை ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டாள். அக்கா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என்று வர்ஷாவும் சொல்ல, வாவ் டார்லிங், அவ சொன்ன மாதிரி நீ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க என்று வெற்றியும் சொல்ல, இதை பார்த்த பாலாவோ, என் தங்கச்சிய கண்ணு வச்சது போதும், போங்க எல்லாரும் என்று சொல்லவும் மலர் சிரித்துக்கொண்டே இருந்தாள். இவை அனைத்தையும் பார்த்த சக்திக்குத்தான் திண்டாட்டமாகி போனது. ஆனாலும் இவள் இவ்வளவு அழகாக இருக்கக்கூடாது என அவளை பார்த்து கொண்டே இருந்தான். இதை பார்த்த காயத்ரிக்கோ உள்ளுக்குள் புகை கிளம்பியது. அவளை பார்த்து கருவிக் கொண்டிருந்தாள். சக்தி ஆவென பார்ப்பதை வசுமதி, வடிவு, பூரணி என அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். ஏனோ மலருக்கு இன்று ஏதோ பெரிதாக நடக்கப் போவது போல அவள் உள்மனம் எச்சரித்தது. தன்னை யாரோ பார்ப்பதாக உணர்ந்தவள் சற்றே திரும்பி பார்க்க, அங்கு மாடியில் சக்தி நின்று கொண்டு இவளையே பார்த்து கொண்டிருந்தான். இவன் எதுக்கு என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்? இவன் கண்ணுல கொல்லி வைக்க என்ன டேஷ்க்கு இப்படி பார்க்கறானோ தெரியல என்று தன் மனதில் நினைத்து அவனை கழுவி ஊற்றி கொண்டிருந்தாள். பின் அனைவரும் கோவிலை நோக்கி புறப்பட மலர் வெற்றியுடன் காரில் ஏறிக்கொண்டாள். பாலா, வர்ஷா, தேனு என அனைவரும் இணைந்து கொண்டனர். பெரிய தலைகள் அனைவரும் இரு கார்களில் முன்னே சென்றுவிட, மீதம் இருப்பதோ காயத்ரி, சக்தி மட்டும்தான். சக்தி மலர் இருக்கும் காருக்கு அருகில் வரவும் பாலா சக்தியை பார்த்து, மாப்ள, இங்க இடம் இல்ல, நீ என்ன பண்ற? காயத்ரியை கூட்டிக்கிட்டு இன்னொரு கார் எடுத்துக்கிட்டு வந்துடு, நாங்க முன்னாடி போறோம். காயத்ரி அவ ரூம்ல தான் இருக்கா, சீக்கிரம் வந்துருங்க என அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் பாலாவும் சென்றுவிட, இதை எதையும் அறியாத காயத்ரியோ தனது திட்டங்களை தோழியுடன் பகிர்ந்து கொண்டிருந்தாள். அங்கோ பரிதாபம், அவள் யாருக்காக இவை அனைத்தையும் செய்தாலோ அவன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டான். இவளை ஒரு அற்ப புழுவை போல பார்த்து கொண்டிருந்தான். பார்த்தவன் முகம் இறுகி போய், சீக்கிரம் வா, கோயிலுக்கு போகணும்ல என இறுகி போன குரலில் கூறிவிட்டு காரில் சென்று அமர்ந்து கொண்டான். அவளை எப்படியெல்லாம் பேசிவிட்டேன் என அவன் தன் தவறை உணர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தான். காயத்ரி வந்ததும் கோவிலை நோக்கி கார் பறந்தது. கீழே இறங்கியவுடன் அவன் கண்ட காட்சி, மலர் சிரித்த முகத்துடன் ஒரு குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருப்பதைத்தான். இதை பார்த்தவனுக்கோ மனதில் குற்ற உணர்ச்சி தலைவிரித்தாடியது. காயத்ரியோ குரோதத்துடன் மலரை பார்த்து கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் குடும்பத்துடன் இணைந்துவிட, வெற்றியோ மீராவுடன் போனில் ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தான். பாலாவை கதறவிட்டு கொண்டிருந்தான். பாலா நேராக போய் மலரிடம் வெற்றியை பற்றி குறை கூறவும், இருவரும் இணைந்து வெற்றியின் அருகில் சென்று வெற்றி அசந்த நேரம் பார்த்து கையில் இருக்கும் போனை பிடுங்கிவிட்டனர். பிடுங்கிய மலரை பார்த்த பாலாவோ சந்தோஷத்தில் கூச்சலிட்டு கொண்டிருந்தான். இவன் போட்ட சத்தத்தில் சக்தி என்னவென்று திரும்பி பார்க்கவும், மலரோ வெற்றியை கலாய்த்து தள்ளி கொண்டிருந்தாள். இதை பார்த்த வெற்றியோ, ஹே மலர், போனை குடுடா, மீரா லைன்ல இருக்காடா, பிளீஸ் என்று கெஞ்சவும், இதையெல்லாம் கண்டுகொள்ளாத மலரோ மீராவிடம் நலம் விசாரித்துவிட்டு பின்பு பிறகு பேசுவதாக கூறிவிட்டு போனை கட் செய்து வெற்றியிடம் நீட்டினாள். உன் பொண்டாட்டி ஈவினிங் உன்கிட்ட பேசுவாங்க, இப்போ நீ எங்க கூட என்ஜாய் பண்ற வழிய பாரு என்று சொல்லி அவனை இழுத்துச் சென்றனர்.
இதை கேட்டுக்கொண்டிருந்த சக்திக்கோ குழப்பம் உண்டானது. வெற்றி மலரதான லவ் பண்றான், அப்புறம் அவ யார பொண்டாட்டின்னு சொல்றா? ஒண்ணுமே புரியலையே என்று யோசித்தவன், சரி அவனையே கேட்டுருவோம் என்று நினைத்துக்கொண்டு வெற்றிக்கு அருகில் செல்ல முயல காயத்ரி அவனை வழிமறித்தாள். மாமா மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. உங்க மேல உள்ள ஆசையில தான் நான் அப்படி பண்ணிட்டேன். இனிமே தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க மாமா. நீங்க தான் மாமா என் உயிரு என்று காயத்ரி சொல்லவும், சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ சொன்னதை நம்பி நான் மலர தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. போயிடு அந்த பக்கம். நான் அவளைதான் காதலிக்கிறேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே வெற்றியை நோக்கி புறப்பட்டான். வெற்றி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுவியா என்று சக்தியும் கேட்க, சொல்லு சொல்றேன் என்று வெற்றியும் சொல்ல, நீ மலர காதலிக்கிறியா என்று கேட்கவுமே பாலா மற்றும் வெற்றி இருவருமே வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரிக்க ஆரம்பித்தனர். பின் பாலாதான் வெற்றி மீரா காதல் பற்றியும் மலர் அவனுக்கு செய்த உதவி பற்றியும் கூறினான். இதை கேட்கும் பொழுது மலர் வர்ஷாவுடன் சென்றுவிட, அதனால் மலர் இவன் கேட்டதை அறியவில்லை. சக்திக்குத்தான் பாலா கூற கூற குற்ற உணர்வு அதிகமாகியது. அவன் கண்கள் மலரை தேட ஆரம்பித்தது. ஐயோவென இருந்தது. அவனுக்கு ஒரு பக்கம் மலர் தனக்குத்தான் என்று உற்சாகம் பிறந்தது. அதே உற்சாகத்துடன் அவளை தேடிக் கொண்டிருந்தான். அச்சமயம் வசுமதி மலரை அழைத்து கோவில் ஸ்டோர் ரூமில் தாம்பூலத்தட்டு எடுத்து வர சொல்ல அதை எடுக்க சென்று விட்டாள். அதற்கு முன்பே சக்தியின் தாத்தா அவனை அழைத்து, அம்மனுக்கு சாத்த வேண்டிய மாலை ஸ்டோர் ரூமில் இருந்து எடுத்து வா என்று கூறவும் அவனும் முன்னே சென்றுவிட, இதை எதையும் அறியாத மலர் தாம்பூலத்தட்டை எடுக்க அறைக்குள் சென்றாள். அங்கு அறை முழுவதும் இருட்டாக இருக்க லைட்டை போடலாம் என்று சுவிட்சை தேடவும், அதற்குள் அவள் இருக்கும் அறையை பூட்டிவிட்டு சாவியை தூக்கி அருகில் இருக்கும் ஆற்றினில் எறிந்தாள் காயத்ரி. மலருக்கோ பயம் பற்றி கொள்ளவும் அவள் கதவை தட்ட யாரும் திறந்த பாடில்லை. அந்த சமயம்தான் மலர் என்று ஒரு குரல் கேட்டது. அதில் சற்றே பயந்தவள் எதிர்ச்சியாக திரும்பி பார்க்கவும் அங்கு சக்தி நின்று கொண்டிருந்தான். அது சக்தி எனவும் தான் அவள் சற்றே நிம்மதியடைந்தாள். மலர், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை மன்னிச்சிடு மலர், நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன்டி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாண்டி என்று கூறவும் மலரோ, இங்க பாரு, இன்னொரு வாட்டி என்ன டீ போட்டு பேசின உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஜாக்கிரதை. லவ் பண்றானாமா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பயோ செத்து போயிட்ட. செத்து போனதுகிட்ட நான் பேசுறதில்ல என்று சொல்லிவிட்டு அவள் கதவை தட்டி, யாராவது திறங்களேன் கதவை, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் என்று கத்திக் கொண்டிருந்தாள். இவள் பேசியதை கேட்ட சக்தியோ பழையபடி வேதாளம் முருங்க மரம் ஏறியது போல, என்னடி சொன்ன? போனமா கெஞ்சு நான் மிஞ்சுற, ரொம்ப பண்ற, என்ன திமிரா உனக்கு என்று அவள் கையை பிடித்து அழுத்தவும் அவள் வலியில் முகம் சுருக்க அதை பார்க்க முடியாமல் கையை விடுவித்து விட்டான். அவள் முகம் முழுவதும் பயத்தில் வியர்த்து கை கால்கள் நடுங்கவும், மலர் மலர், என்னாச்சு உனக்கு என்று சொல்லிக்கொண்டே இருக்க அவள் அப்படியே மயங்கி அவன் மேலேயே சாய்ந்து விட்டாள். அவனும் அவளை அணைத்தவாறே தாங்கி பிடிக்கவும் கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. வெளியில் ஊர்க்காரர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரும் நின்ற கோலத்தை பார்த்து அவ்வளவுதான், ஆளாளிற்கு வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பித்தனர். கூட்டத்தில் ஒரே சலசலப்பு சத்தம். காயத்ரிக்கு இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. பூஜைக்கு மாலை கொண்டு வர சொன்ன மலரை இன்னும் காணவில்லையே என சிவகாமியும் அன்புவும் தேடி வந்தனர். இவ்வாறே ஒவ்வொரு ஆளாக ஒன்று கூடினர். உள்ளே நுழைந்த வெற்றி மலரை தூக்க செல்லவும் அவனை தடுத்துவிட்டு சக்தியே அவளை தூக்கி வந்தான்.
வடிவு, பூரணி, காயத்ரி இவர்கள் மூவர் முகத்திலும் எள்ளும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருந்தது. பூரணியோ, டே சக்தி, அவளை இறக்கி விடு கீழ, என்ன பண்ற நீ என்று கேட்கவும், அவ மயங்கிட்டா, அதான் தூக்கிட்டு வந்த, அவளை தூக்குற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு என்று சக்தியும் கூறினான். இங்கு ஊர்க்காரர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு பேசவும், வெற்றியோ, டேய் என்னாச்சு, எப்படி உள்ள மாட்டிக்கிட்டீங்க 2 பேரும், நீ எப்படி உள்ள என்று அவனிடம் கேட்கவும், அன்பு, சிவகாமி இருவரும் அவன் கூறும் பதிலில்தான் தங்களது மானம் மரியாதை அனைத்தும் அடங்கியுள்ளது என அவனையே பார்க்க, அவனோ, ஓ, இப்ப நான் எது சொன்னாலும் அப்படியே நம்புவாங்க போலயே, சரியா போச்சு, என்னையாடி போனோன்னு சொல்ற, என்னையோட நீ எனக்கு மட்டும்தாண்டி, இப்ப நான் போடுற நங்கூரத்துல நல்லா நச்சுன்னு மாட்டுவ. மலர், இனி என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, நீ எனக்கு மட்டும்தாண்டி என்று நினைத்து கொண்டு, என்னடா வெற்றி, சுத்த கேணத்தனமான ஒரு கேள்வியை கேக்குற, ஒரு லவ் பண்ற பொண்ணும் பையனும் எதுக்கு ரூம்குள்ள போவாங்க என்று சக்தியும் சொல்ல, இதை கேட்ட வெற்றியோ, டே என்னடா தெரிஞ்சுதான் பேசுறியா நீ என்று கேட்கவும், இதை பார்த்த ஊர் முக்கியஸ்தரோ, என்னப்பா நீ, அதான் அந்த தம்பி தெளிவா சொல்லுதே, இதுக்கு மேலையும் அந்த கன்றாவிய வேற கேட்கணுமா, இப்ப இருக்க வயசு பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசரமா இருக்கு போல, என்னவோ போங்க என்று சொல்லவும், மற்றொருவரோ, சரி சரி விடுங்கப்பா, ஆனது ஆச்சு, அசிங்கம் ஆவாத அளவுக்கு 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது என்று சொல்லவும், சக்தியோ உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். அந்த நேரத்தில் வெற்றி மலருக்கு தண்ணீர் தெளித்து அவளை எழுப்பிவிட, அவள் எழுந்ததும் அங்கிருக்கும் அனைவர் பார்வையும் அவளை அருவருப்பாக பார்க்கவும், சக்தியோ அவளை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டிருந்தான். இவளுக்குத்தான் ஒன்றுமே பிடிபடவில்லை. என்னாச்சு, ஏன் எல்லாரும் என்னை இப்படி பாக்குறீங்க என்று அவள் கேட்கவும், அடியே இங்க பாருங்கடி கூத்த, ஒண்ணுமே தெரியாதவ போலயே நடிக்கிறா, சினிமாக்காரியா இருப்பா போல, ஆம்பளை அவன் கூப்பிட்டானா பொம்பளைக்கு எங்க போச்சு புத்தி, அது சரி, நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்ல புத்தி வந்திருக்கும் என்று கூட்டத்தில் இருந்த பெண்களோ வடிவை மனதில் வைத்து மலரை வார்த்தைகளால் தாக்கினர். பாவம் மலர் அப்படியே துவண்டு போனாள். அன்புவிடம் சென்று, அப்பா அப்பா, நான் எந்த தப்பும் செய்யலப்பா, என்ன நம்புங்கப்பா, நான் உங்க பொண்ணுப்பா, தப்பு பண்ணேன்னு நினைக்கிறீங்களாப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சிவகாமி மலரை அறைந்து விட்டார். அடியே, ஏண்டி எங்க மானத்தை வாங்கின, உனக்கு மாப்பிள வேணும்னு கேட்டிருந்தா நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல, இப்படி ஊர் முன்னாடி மானத்தை வாங்கி என் புருஷனை தலை குனிய வச்சிட்டியடி, பெத்த வயிறு பத்தி எரியுதுடி என்று அழுது கொண்டே வசைப்பாட, அன்பு எதையும் கூறாமல் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அதற்குள் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி நாளை நல்ல நாள் என்றும், நாளை காலை சக்திக்கும் மலருக்கும் திருமணம் முடித்து விடுங்கள் என்றும் கூறவும், மற்றவர்களால் ஒன்றும் கூற முடியாமல் திகைத்துப் போய் நின்று கொண்டிருந்தனர். இங்கு மலரோ அவள் அம்மா கூறிய வார்த்தையில் செத்தே விட்டாள். தனது பெற்றோர் கூட தன்னை நம்பாமல் போனது அவளுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சக்தியை தவிர யாருக்கும் சந்தோஷம் என்பது துளியும் கிடையாது. இருந்தும் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த பெரிய வீட்டிலேயே திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டது. அங்கேயே மணப்பந்தல் அமைக்கப்பட்டு மாவிலை தோரணம் எல்லாம் கட்டப்பட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. மலரோ ஜன்னலின் வழியே நிலாவை வெறித்துக் கொண்டிருந்தாள். அவள் மனம் முழுவதும் விக்ரமின் ஜபம் ஓடிக்கொண்டே இருந்தது. கண்ணீர் மட்டும் நின்றபாடில்லை. வெற்றி, பாலா இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தனர். அனைவரும் அவரவர் அறைகளில் முழித்துக் கொண்டு கவலைகளில் மூழ்கியிருந்தனர். உறக்கம்தான்
யாருக்கும் வந்த பாடில்லை. நாளைய விடியல் யாருக்கு என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது? சக்திக்கும் மலருக்கும் திருமணம் நடக்குமா? விக்ரம் இதை அறிவானா? மேலும் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பாகம் 22. நேரம்தான் யாருக்கும் நிற்காமல் தனது கடிகாரத்தின் முல்லை நகர்த்தி கொண்டிருந்தது. சூரியன் தன் பொன்னிற ஒளியால் இவ்வுலகிற்கு வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. இங்கு திருமண வீட்டிலோ அனைவரும் தயாராகினர். வசுமதி வர்ஷாவை அழைத்து கொண்டு நமது நாயகியின் அறைக்கு செல்லவும், மலரோ ஜன்னலின் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை குளித்து வர சொல்லி அவளுக்கான புடவை மற்றும் நகைகளில் அவளை தயாராக்கினர். வர்ஷா மட்டும் அழுது கொண்டே இருந்தாள். மயில் நிற பட்டில் அப்சரஸ் போல காட்சியளித்தாள் மலர். ஆனால் கண்களில் ஒரு துளி ஜீவன் கூட இல்லை. பூ கொடுக்க அம்பிகா அறையில் நுழைந்தார். அவரை பார்த்து, சித்தி, நீயாச்சும் என்ன நம்புறியா, இல்ல நீயோ என்ன அசிங்கமா பேச போறியா என்று மலர் கேட்கவும், அம்பிகா அவளை அணைத்து கதறிவிட்டார். வசுமதி, வர்ஷா என அனைவரும் கரைந்தனர். அழுகையுடனே, உன்னை நம்புறண்டி, நீ என் பொண்ணு என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டா. ஆனா இந்த ஊரை மீறி எதுவும் செய்ய முடியாதுடி. இந்த சித்திய மன்னிச்சிடு மலர் என்று அம்பிகாவும் கூறினார். மலர் முகத்திலோ விரக்தி சிரிப்பு. மணமேடையில் மாப்பிள்ளைக்கே உண்டான மிடுக்குடன், மனம் நிறைய சந்தோஷத்துடன் மலர் தனக்குத்தான் என்று உற்சாகத்தில் அமர்ந்திருந்தான் சக்தி. பெண்ணை அழைத்து வர சொல்லவும் மலரை அழைத்து வந்தனர். சக்தியோ மலரை பார்த்து சொக்கித்தான் போனான். ஆனால் அவளோ யாருக்கோ வந்த விருந்து போல மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஐயர் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்க அன்புவும் சிவகாமியும் ஒரு பக்கமாக நின்று அழுது கொண்டிருந்தனர். பூரணி, காயத்ரி, வடிவு என மூவரும் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தனர். வெற்றி, பாலா, வர்ஷா, தேனு என நால்வரும் நடப்பதை வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருந்தனர். மலரின் உடல் மட்டும்தான் மணமேடையில் இருந்தது. உள்ளம் மொத்தமும் விக்ரமின் நாமத்தை கூறிக்கொண்டிருந்தது. அவனின் ஸ்வரிசம், அவன் அணிவித்த மெட்டி என்று ஒவ்வொன்றாக அவள் நினைவில் வந்து அவள் கண்களில் நீர் கொட்டிக் கொண்டிருந்தது. திடீரென வீட்டின் வெளியே ஒரே சத்தம். காற்று வீசி புழுதி பறக்க வந்திறங்கியது அந்த ஹெலிகாப்டர். அந்த ஊர் மக்கள் இப்பொழுதுதான் ஹெலிகாப்டரை இவ்வளவு அருகில் காண்கிறார்கள். அங்கிருப்பவர்களின் கண்கள் அகல விரிய கீழே தனது பளிச்சிடும் ஷூ கால்களை வைத்தவன், வெள்ளை நிற சட்டை அணிந்து அதற்கு மேட்சாக கருப்பு நிற பிளேசர் அணிந்து தனது ஒற்றை கையால் தனது கூலர்ஸை கழற்றியவன் அருகில் இருவரிடமும் கொடுத்துவிட்டு தனது மற்றொரு கையால் சிகையை கோதிக்கொண்டே பால் வண்ணத்தை காட்டிலும் அதிக நிறத்துடன் இருப்பவன், தனது எதிரிகளை கூர்விழிகளால் எடை போடும் அவனின் பார்வை நிமிர்ந்து கம்பீரமாக நடந்து வரும் ஸ்டைல் என அழகாக இறங்கினான் நமது கதையின் நாயகன் விக்ரமாதித்யா. அவனது நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அசோக் மற்றும் வாசு இருவரும் அவன் பின்னால் பறந்தனர். இவன் இவ்வாறாக உள்ளே நுழையவும் அந்த பெரிய வீட்டை துப்பாக்கியுடன் சுற்றி வளைத்தனர் விக்ரமின் செக்யூரிட்டி கார்ட்ஸ். திருமணத்திற்கு வந்த ஊர் மக்கள் துப்பாக்கியை பார்த்ததும் மிரண்டுவிட, உள்ளே நுழைந்த விக்ரமோ முதலில் கண்டது மணமேடையில் அமர்ந்திருந்த மலரைத்தான். ஒரு சில நிமிடங்கள் தன்னை மீட்டெடுத்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்திருந்த சக்தியின் மேல் அவனது பார்வைப்பட்டது. விஸ்வநாதனுக்கு ஆச்சரியம். இந்தியாவின் கோடீஸ்வரர் பட்டியலில் முதலில் இருக்கும் விக்ரமை இன்றுதான் நேரில் பார்க்கிறார். வெற்றியும் பாலாவும் ஸ்தம்பித்து போய் நிற்க
நமது நாயகனோ இதை எதையும் பொருட்படுத்தாமல் சக்தியின் மேலேயே பார்வையை பதித்திருந்தான். சக்தியும் இவனை பார்த்து கொண்டுதான் இருந்தான். மலர் இதை எதையும் உணரும் நிலையில் இல்லை. தரையில் எதையோ தேடிக் கொண்டிருந்தாள். வடிவு, காயத்ரி, வர்ஷா, தேனு என மற்ற அனைவரும் யாரென தெரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். வாசுதான் பாஸ் என்று அழைத்ததில் அதில் சுயநினைவு பெற்றவன் நேராக மணமேடையின் அருகில் சென்று சக்தியின் சட்டையை பற்றி கொத்தாக தூக்கினான். விக்ரமின் பிடி இறுக அதற்குள் அவன் அருகில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துவிடவும், ஹவு டேர் யூ, அவ ஏன் பொண்டாட்டிடா என்று சொல்லியவன் அவர்களிடம் அவனை விட்டுவிட்டு அங்கிருக்கும் தாலியை எடுத்து மலரின் கழுத்தில் 3 முடிச்சியையும் போட்டு தன்னில் சரிபாதியாக தன்னவளை ஏற்றுக்கொண்டான். அவன் கட்டிய தாலியை பார்த்து சந்தோஷத்தில் மலர் கண்களில் நீர் வடிய அதை சற்றே துடைத்துவிட்டு அவள் பிறை நெற்றியில் குங்குமமிட்டான். குங்குமமிட்ட நெற்றியில் தன் செவ்விதழ்களையும் பதித்தான். பின்பு அவளை பார்த்து கண்ணடித்து அவளை அப்படியே பூ போல கையில் ஏந்திக் கொண்டு மணமேடையை 3 முறை வலம் வந்து அவளை சற்றே இறக்கிவிடவும், இவ்வளவு நேரம் தான் கண்டது கனவா இல்லை நிஜமா என யோசித்தவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். அவள் கீழே விழாதவாறு அவளை பற்றிக் கொண்டவன் அங்கிருக்கும் அறையில் படுக்க வைத்து அவளது இதழ்களையும் பட்டும் படாமல் சிறையெடுத்துவிட்டு பின்பு வெளியே வந்தான். அங்கிருக்கும் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஊர் மக்களோ தங்களுக்குள் சலசலத்தனர். அங்கிருந்த அனைவரும் அவனை பார்க்க அவனோ அசோக்கை பார்த்து கண் காட்ட அவன் அந்த பெரிய ஹாலில் இருக்கும் டிவியை ஆன் செய்து அவன் கையில் இருக்கும் பென்டிரைவை சொருகினான். வீடியோ பிளே ஆனது. அதில் முந்தைய நாள் ஸ்டோர் ரூமில் நடந்த நிகழ்வு பிளே ஆகிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த அனைவருமே வாயில் கை வைத்தனர். இங்கு வெற்றியும் பாலாவும் சக்தியை வெளுத்து வாங்கினர். அது மட்டுமில்லாமல் அருள் இதற்கு முன் நடந்ததை ஒன்றுவிடாமல் கூறவும் அதற்கும் சேர்த்து சக்திக்கு அடி விழுந்தது. வெற்றி, விஸ்வநாதன் இருவரும் சக்தியை அப்படியே தலைமொழிகினர். அன்பு, சிவகாமி இருவரும் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தனர். விஸ்வநாதன் கேள்வியாய் விக்ரமை பார்க்கவும் அவன் அதை புரிந்து கொண்டு, "You know, I am in love with மலர்" என்று அத்தோடு பேச்சை முடித்துக் கொண்டான். இங்கு மலர் எழவும் விக்ரம் அறையில் நுழையவும் சரியாக இருந்தது. அவள் கையில் ஒரு கவரை திணித்தவன், "இதுல இருக்க புடவைய மாத்திக்கிட்டு வா, உனக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்கேன்" என்று சொல்லவும் மலரும் அதில் இருந்த அரக்கு நிற புடவையை கட்டிக்கொண்டு தேவதையென அவன் முன்னே வந்து நின்றாள். இவளை பார்த்த அவனோ அவள் அழகில் சொக்கிப் போய் நிற்க, அதை பார்த்தவளுக்கோ வெட்கத்தில் கன்னமும் சிவக்க அதை மறைத்து கொள்ள அவன் மார்பிலேயே சாய்ந்து கொண்டாள். அவளை அணைத்தவன் அவள் பிறை நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு, "டார்லிங், நம்ம வீட்டுக்கு போலாமா?" என்று அவன் கேட்கவும் இவள் கண்கள் கலங்கி அப்படியே நிற்க அவள் கண்ணீரை துடைத்தவன், "இங்க பாரு, இனிமே நீ அழக்கூடாது. லவ் யூ டி பொண்டாட்டி. நீ அழுதா நான் ஆம்பளே இல்லைன்னு அர்த்தமாயிடும். சோ அழாத, என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போலாம்" என்று அவளை அணைத்தவாறே கூட்டி வர மலரோ அம்பிகா, வசுமதி, வெற்றி, வர்ஷா, பாலா, தேனு என அனைவரிடமும் கூறி விடை பெற்றுக் கொண்டாள். தவறியும் தன் பெற்றோரை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. மொத்தமாக வெறுத்தே விட்டாள். பின் இருவரும் மும்பையை நோக்கி ஹெலிகாப்டரில் பறந்தனர். அவளுக்கு நடந்த நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என விக்ரம் அறிவான். அதனால் அவளை தன் கையணைப்பிலேயே வைத்துக் கொண்டான். அவளும் அந்த அணைப்பு தந்த பாதுகாப்பில்
அப்படியே கண்ணயர்ந்தாள். அருணும் அசோக்கும் எப்படி அந்தியூர் வந்தார்கள்? விக்ரம் எப்படி இங்கு வந்தான்? மலருக்குத்தான் விக்ரம் கோடீஸ்வரன் என்று தெரியாதே. அதை அறிந்தால் அவள் எப்படி எடுத்துக்கொள்வாள்? சக்தியின் நிலை என்ன? மேலும் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பாகம் 23. நம்ம ஹீரோ விக்ரம் மலரை தூக்கிக்கிட்டு மும்பை பறந்துட்டாரு. இங்க சக்தியோட நிலைமை என்ன? வாங்க பாத்துட்டு வருவோம். அந்தியூரில் ஊர்க்காரர்கள் முன்னிலையில் தனது குடும்ப மானத்தை வாங்கிவிட்டானே, அது மட்டுமா? ஒரு பெண்ணை விருப்பமில்லாமல் திருமணம் செய்ய பார்த்திருக்கிறான். அவளுக்கு அவப்பெயரை உண்டாக்கிவிட்டான். அவளது குடும்பத்தை தலைகுனிய வைத்து விட்டான். என்ன பிறவி இவன்? இதுதான் தனது மகளின் வளர்ப்பா என மனதில் பொன்னுசாமி நினைத்து கொண்டிருந்தார். அதற்குள் விஸ்வநாதனோ அன்புவிற்கு அருகில் வந்து அவரிடம் மன்னிப்பு வேண்டினார். அதை பார்த்த பூரணியோ, அட, நீங்க எதுக்குங்க மன்னிப்பு கேக்குறீங்க? ஏதோ வயசு கோளாறுல அப்படி பண்ணிட்டான், நம்ம புள்ள தானே, விடுங்களேன் என்று கூறவும் பூரணியின் கண்ணம் சிவந்தது. ஆம், விஸ்வநாதனின் 5 விரல்களும் பூரணியின் கன்னத்தில் இருந்தது. புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க, அவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இன்னும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர. அப்பப்ப அவன் செஞ்ச தப்ப கண்டிச்சிருந்தீனா இந்த நேரத்துக்கு இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்க மாட்டேனா? மலரை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கிறவர் யாருன்னு தெரியுமா? இந்தியாவிலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன் பிசினஸ் மேன் மிஸ்டர் விக்ரம் ஆதித்யா. அவரை நினைச்சா நம்ம தொழில், ஏன் உன் புள்ள, இந்த ஊரு இப்படின்னு ஒன்னும் இல்லாம ஆக்க முடியும். அவரோட கால் தூசிக்கு கூட நம்மெல்லாம் வரமாட்டோம் என்று கூறவும் இதை கேட்ட அனைவருமே அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றனர். அது மட்டும் இல்ல, நம்ம மலர் ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்பேற்பட்ட பணக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க எத்தனை பேர் கியூ கட்டி நிக்கிறானுங்க தெரியுமா? ஆனா அவரு நம்ம மலரை காதலிக்கிறேன்னு சொன்னாரு. அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மலர் கொடுத்து வச்சிருக்கணும். அன்பு, இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்க நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி வாங்க போலாம், பூரணி கிளம்பு என்று சொல்லிவிட்டு தன் மாமனாரிடம் வந்து, மாமா என்னை மன்னிச்சிடுங்க, பூரணிய உங்க முன்னாடியே அடிச்சிட்டேன் என்று சொல்லவும், பரவாயில்ல மாப்ள, நீங்க பண்ணது தப்பு கிடையாது, பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு விஸ்வநாதனும் தன் அறைக்குள் சென்றார். இங்கு சக்தியோ தலை குனிந்து நின்று கொண்டிருந்தான். காயத்ரிக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்றால், மறுபக்கமோ அவளது மாமாவை இப்படி அவமானப்படுத்திவிட்டனரே என்று கோபம் வேறு வந்தது. அவளது பார்வை முழுவதும் சக்தியிடம் இருந்தது. அதை அவனும் அறிவான். ஆனால் அவளை பார்க்க கூட இல்லை. பாலா அவன் அருகில் சென்று, டே சக்தி, நான் உன்னை வெறும் கோவக்காரன், பிடிவாதக்காரன் அப்படின்னு தாண்டா நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலடா. காதல் அப்படிங்கறது கட்டாயப்படுத்தியோ இல்ல வற்புறுத்தியோ வர விஷயம் இல்ல, 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இதே மலர் உன்னை விரும்பி இருந்தான்னு வச்சுக்கோ, நானே அவளை உங்க வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்டா. ஆனா நீ அவசரப்பட்டு, சரி இதுக்கு மேலேயாச்சும் திருந்தி ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு என்று சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட சக்திக்குத்தான் தவறு புரிந்தது. அவன் செய்த காரியத்தின் வீரியத்தால் எல்லோரும் அவனை ஒதுக்கிவிட்டனர். அவனால் கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது. ஊருக்கு புறப்பட தயாரானான். இங்கு மலரின் குடும்பமும் கவலையுடன் மதுரையை நோக்கி பயணமானார்கள். சரி, இவங்க ஊருக்கு போய் செட்டில் ஆகட்டும். நம்ம விக்ரம் மலர என்ன செய்யறாருன்னு பாப்போம். அவனை நம்பி அந்த புலைய தனியா அங்க விட்டுட்டு வந்தாச்சு. சும்மாவே நம்ம ஹீரோ ஒரு மார்க்கமான ஆளு. இப்போ தாலிய வர கட்டிட்டாரா? என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காரோ? வாங்க மும்பைக்கு போவோம். சுமார் 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு மும்பையை அடைந்தனர். மலரோ இன்னும் தூக்கத்திலிருந்து விடுபடவில்லை. ஹெலிகாப்டர் லேண்ட் ஆனதும் மலரை பூ போல கையில் ஏந்திக் கொண்டு இறங்கி நடந்து கொண்டிருந்தான் விக்ரம்.
அங்கிருந்த கார்ட்ஸ் அனைவரும் வாயை பிளந்தனர். அதற்கெல்லாம் அசராமல் அங்கு தனது BMW காரை அடைந்து மலரை சீட்டில் அமர்த்தி இவனும் அமர்ந்து கொண்டு அவளது தலையை எடுத்து அவன் நெஞ்சில் படுமாறு சேர்த்து இறுக்கிக் கொண்டான். இங்கு மைண்ட் வாய்ஸோ, டே என்னடா ஓவரா பண்ற? ஏன் கார் சீட்ல சாச்சி வச்சா அவ தூங்க மாட்டாளா? உன் நெஞ்சில சாச்சிக்கிட்டு தான் கூட்டிட்டு போவியா? சோதிக்கிறடா ரொம்ப என்று அவனை கிண்டலடித்துக் கொண்டிருந்தது. நமது நாயகனோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். பங்களாவின் கேட் திறக்கப்பட்டு வாட்ச்மேன் சல்யூட் அடித்துவிட்டு காரும் உள்ளே நுழைந்தது. சுற்றி பார்த்தால் அழகிய பூந்தோட்டம் ஒரு நந்தவனம் போல காட்சியளித்தது. கார் முன்னோக்கி சென்று வாயிலில் நின்றது. காரை திறந்துவிட்ட வேலைக்காரர்களில் ஒருவர் விக்ரம் ஒரு பெண்ணை கையில் ஏந்தி கொண்டு வருவதை பார்த்து அப்படியே வாயை பிளந்து கொண்டு நின்றார். அவனோ நேராக அந்த அரண்மனையின் உள்ளே நுழைந்து அங்கிருக்கும் லிப்டிற்கு சென்று 5வது தளத்தை அடைந்தான். இவன் நடக்க நடக்க அவனது ஆடையின் நறுமணம் அவள் நாசியை துளைத்தது. சட்டென்று கண் விழித்து பார்த்தாள். அவள் அவனை தூக்கிக் கொண்டு செல்வதை பார்த்தவள், என்ன பண்றீங்க, என்னை கீழே விடுங்க என்று சொல்லவும் அவனும் இறக்கிவிட, ஆமா இது யாரோட பங்களா? நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் என்று அவன் கையை பிடித்து இழுக்கவும் அதற்குள் அஜய் வந்து விட்டான். அவன் வந்ததும் கண்டது மலர் விக்ரமின் கையை பிடித்து இழுப்பதை. அவள் ஏன் இழுக்கிறாள் என புரியாமல் அஜய் அவனை பார்க்கவும், ஏன் வரமாட்டீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சொல்லவும் விக்ரமின் பார்வை மலரின் பின்னால் நிற்கும் அஜயிடம் சென்றது. அவள் இதை கவனித்து திரும்பி பார்க்கவும் அஜய் அங்கு நிற்பதைக் கண்டு, அண்ணா எப்படி இருக்கீங்க? இது யார் வீடுன்னே தெரியலனா, இவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு என்று அவனிடம் சொல்லவும், இது இது விக்ரம் வீடுதாமா என்று அஜயும் சொல்ல, அப்போ அன்னைக்கு நாங்க இருந்த வீடு அது யாரோடது என்று மலர் கேட்கவும், அது அது ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்மா என்று அஜயும் சொல்ல, என்ன கெஸ்ட் ஹவுஸா? இவரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே, அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய வீடு இருக்க முடியும்? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு உனக்கு யார் சொன்னது என்று இவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே விக்ரம் கேட்கவும், இல்ல அப்படித்தானே என்று மலரும் கேட்க, நான் அப்படி உன்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? அஜய் அவகிட்ட போனை கொடு என்று விக்ரம் சொல்லவும் அஜயும் அவளிடம் போனை நீட்ட, இப்போ போன்ல என் பேரை போடு, கூகுள் சர்ச் பண்ண, நான் என்ன வேலை பார்க்கறேன்னு உனக்கு தெரியும் என்று விக்ரம் சொல்லவும் அவளும் அவன் சொன்னபடியே கூகுளில் இவன் பெயரை டைப் செய்யவும் அங்கு விக்ரமின் பெயர், அவன் செய்யும் தொழில்கள், அவன் சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் வர அதை பார்த்தவளுக்கோ மயக்கம் வராத குறைதான். இதை நம்ப முடியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று நடந்த அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீள முடியாதவள் இன்று காலையில் நடந்த திருமணத்தில் வேறு மேலும் அதிர்ச்சி அடைந்து இப்பொழுது மீண்டும் மாலை இன்னொரு அதிர்ச்சி, இவன் மிகப்பெரிய பணக்காரன் என்று. எல்லாம் சேர்ந்ததும் மீண்டும் மயங்கி விழுந்தாள். அவள் கீழே விழாத வண்ணம் அவளை தாங்கிய விக்ரம் அவளை தூக்கிக் கொண்டு தனது 6வது தளத்தில் இருக்கும் அறைக்கு சென்றான். அவளை படுக்கையில் கிடத்தி டாக்டருக்கு கால் செய்து வர சொன்னான். அவரும் வந்து இவளை பரிசோதித்துவிட்டு, நல்ல சாப்பாடு கொடுங்க, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, டேப்லெட் எடுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், நான் வரேன் விக்ரம் சார் என்று சொல்லிவிட்டு கிளம்பவும் இவனும் அவளை கவனித்துக் கொண்டான். பின் சற்று நேரத்தில் அவள் கண் விழிக்கவும், டார்லிங் ஆர் யூ ஓகே, இப்போ உனக்கு பரவாயில்லையா என்று கேட்கவும் அவள் பதில் ஏதும் கூறாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள்.
இதை பார்த்தவனோ, மலர், நான் வேணும்னே உன்கிட்ட எதையும் மறைக்கல. நான் பணக்காரன்னு சொல்ல தோணல. அப்புறம் எல்லாமே சீக்கிரமா நடந்து போச்சு. சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு வரல. ஐம் so சாரி. பட் அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். என்னை பத்தி நான் உன்கிட்ட சொல்றேன் என்று அவளிடம் விளக்க ஆரம்பித்தான். விக்ரமை பற்றி அறிய போகும் மலர் அவனை ஏற்றுக்கொள்வாளா? மேலும் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள